ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ராகி ஃப்ளார், பவுடர்ட் சுகர், கீ. ராகி ஃப்ளார் வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். சுகர் வந்து பவுடர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 55 to 60 கிராம்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணுன்றதுனால நான் 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கீ வந்துட்டு 70 கிராம்ஸ் ஓகே. கீ வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த டோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டோ வந்து ஹார்டாகிடும். டோ வந்து ஹார்டாகிடுச்சு அப்படின்னா பிஸ்கெட்ஸும் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ 70 கிராம்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒரு 2 கிராம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு 70 கிராம்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் பைண்ட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒரு 1 or 2 கிராம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஷேப்பன் பண்ணும் போதே ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ஸில் வேணுமோ அந்த ஷேப்ஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லாமே ஈக்குவல் கிராம்ஸில் இருந்தால் எல்லாமே வந்து யூனிஃபார்மாக பேக் ஆகும். பேக்கிங் வந்து அதே தான் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடணும். ஸோ பேக் ஆன உடனே வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் உங்களோட பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.